ஆனா, இப்ப தமிழ்நாட்டுல போட்டிருக்க ஜிஎஸ்டிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட போங்க சார். ஜிஎஸ்டி பத்தி என்ன நினைக்க சொல்றீங்க? ஆட்டோ பிரச்சனையே அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்க. எல்லாம் போராட்டம் இது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல. நாங்க ஜிஎஸ்டி வந்தா என்ன? வரலன்னா என்ன? ஏன்னா எங்க வீட்டு பிள்ளைய போயிட்டு படம் பார்க்குது. எங்க வீட்டு பிள்ளைய போய் பார்ப்பேன் இங்கே போகுது. என்ன ஆட்டோ பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இது மக்களுக்கு போகிறாங்க, படத்துக்கு போகிறாங்கன்னா சரி ஒரு சாம்பிள் சொல்லிட்டுங்களேன். ஒன்று வந்துட்டு போய் தேட்டரில் போய் பிக்கப் எடுத்தேன். அவங்க சொன்ன வச்சு போகிற வரைக்கும் சிரிச்சுட்டு தான் போனேன். என்ன ₹150 டிக்கெட்டு, ₹200 பாப்கார்னு. மக்கள் தாங்க போகணும், மக்கள் தான் கேட்கணும், போகணும் வரணும். நம்ம பாட்டுக்கு நம்ம ஆட்டோக்காரங்க பிரச்சனையே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. டேரக்ட்டு போகலாமா அதை உட்காந்து தான் கிடக்குறேன் நான். அந்த மாதிரி ஓடிட்டுருக்குள்ள மக்கள் தான் பாருணும் எல்லா விஷயத்தையும். என்ன சாதாரண ஆனால் போட்டுக்கூடாது ஒரு சாப்பிட்ற பொருள் ஒன்று ரெண்டு பாக்கியா. இதில் கவர்மெண்ட் சேவை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஒன்று மறக்கடி இப்போ 5வதுலேருந்து 8வது வரைக்கும் கம்பல்சரி பாஸ் ஆகணுன்னாங்க. அது பயங்கரம் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதை மறக்கணுங்கிறதுக்காக இப்போ புதுசாக பாப்கார்ன் உள்ள அது ஒரு இது. ஒன்று மறக்கிறதுக்கு இன்னொன்று மறக்கிறதுக்கு இன்னொன்று. கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சு போச்சு. இருக்கிற மக்கள்லாம் முட்டாள்னு நினச்சிட்டாங்க. முட்டாள் தான். ஏன்னா அப்படி தான் நடந்துக்கிறாங்க. எதுவுமே காரில் வாங்க மாட்றாங்க, எதுவும் போக மாட்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயம் இப்போயே நம்ம இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு நம்மளே தாக்கு பிடிக்க முடியல. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, முன்னாடிலாம் ஹவுஸ் ஒய்ஃப்பா, புதுசாக அவங்க வந்துட்டு வேலைக்கு போவாங்க, ஏதோ சம்பாதிப்போம், குடும்ப பிள்ளைகளை படிக்க வைப்போம், நான் வீட்டில் தான் இருப்பேன். இன்றைக்கி நானும் வேலைக்கு போகிறேன். அப்படி இருந்தும் சமாளிக்க முடியல. ஏன்னா ஒரு ட்ரெஸ்ஸு அந்த இன்னொரு ட்ரிப்பில் சொல்கிறாங்க, பிள்ளைக்கு வந்து எனக்கு சம்பளமே ₹700 தான் சம்பளம், கூலி வேலை பார்க்குறேன். சரி முத நாள் வந்து பிள்ளைக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுக்க போனேன். இந்த மாதிரி ₹700 ஜிஎஸ்டி போடுறாங்கப்பா. ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோ? ஜிஎஸ்டி பாருங்கள் ₹700 ஒரு நாள் சம்பளம் போச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வயிற்றுச்சலில் போகிறாங்க அவங்க. அப்போ என்ன மக்கள் இருக்க எதுக்கு நம்ம கவர்மெண்ட் எது செஞ்சாலும் மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு வரக்குள்ள ஏன்னா இப்போ எவ்வளோ கஷ்டம் இருக்கிற பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை ஓட்டு ஒன்றால் என்னென்ன போட முடியுமோ அத்தனையும் ஜிஎஸ்டி. எவ்வளோ இப்போ செகண்ட் ஹேண்ட்ஸ் கார் வாங்க முடியுமா? இப்போலாம் 38%. அதான் நானும் யூடியூப் பார்த்தாங்க, அதான் ஓடிட்டு இருக்குது. என்ன யூடியூப் போட்டு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. மக்கள் மட்டும் வாங்கி தான் இருக்க போகிறாங்க, மக்களை மட்டும் கட்டிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி போயிடுச்சு இப்போ நிலமை. இதெல்லாம் வாங்கி வரிலாம் வாங்கி என்ன பெரிய வந்துட்டு இப்போ அம்மானிலாம் லாஸ்ட்டில் ஒட்டிக்குது. என்ன பெரிய கார்பரேட்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. யாரை வச்சு கொடுப்பாங்க? அவங்க கவர்மெண்ட்டில் வச்சு கொடுப்பாங்க. நம்மளை மாதிரி மக்கள்கிட்ட வாங்கி வரி பணத்தை வாங்கி தான் கொடுத்து யாருக்கு இப்போ எத்தனை முன்னாடி பார்த்துருப்பீங்க. விவசாயிகளை வந்துட்டு கடன் தள்ளுபடி பண்ணல, கார்பரேட்டர்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. பெரிய 500 கோடி 1000 கோடி எல்லாம் எவன் வீட்டு காசு? எல்லாம் மக்கள் வீட்டு காசு தான். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதான் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது செஞ்சாதான் தான் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல. அதான் மக்கள் தர மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறதுல அவங்க மட்டும் போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கடைசியில் வீட்டு வாடகை சேர்ந்து எல்லாம் மிச்சப்படுத்தி எல்லாம் வைப்பாங்க. வீட்டு வாடகையே கட்ட முடியல, ஃபுல்லாக ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுனா இவ்வளோ பிரச்சனை ஒட்டிக்குது. பத்தாததுக்கு அதை விடுங்க. அதை நான் ஏன் பேசி என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள்? மக்களுக்கு அறிவு வேணும், மக்களுக்கு எல்லாம் முடிவு பண்ணணும். அவங்க தான் முடிவு பண்ணணும். ஏன் இவ்வளோ ஏற்ற நான் போனால் வந்து யாருக்கிட்ட மக்கள்கிட்ட செய்கிறாங்களா அதெல்லாம்? சரி இன்னொன்று இவ்வளோ வரியை வாங்குறாங்களே நம்ம அந்த சீமனை நிறைய பேர் கேட்பாங்க அந்த விஷயத்தெல்லாம். அவங்களுக்கு எந்த ரூபத்தில் வருது? உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வரணும்ல காசு. அவங்களுக்கு வரி வரும்னு கொடுக்குற எல்லாத்துலேயும் சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் நல்லா வாயில் வருது. என்ன நீங்கள் வேறு வந்துட்டு டக்குன்னு ஏற்கனவே நொந்துட்டு உட்காந்து கிடக்குறேன். இதில் வேறு நீங்கள் இதை பற்றி கேட்டால் நான் என்னத்தை சொல்கிறது? நான் ஒவ்வொருத்தரும் புலம்பிட்டு தான் வராங்க. புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு என்ன சொல்யூஷன் அதான் தெரியணும். இது ஆட்டோ பிரச்சனை போயிட்டு இருக்குல்லண்ணே, அது போயிட்டு தான் இருக்க போகுது. இது மீட்ரு வைக்கிற மாதிரி தெரியல, மேப்பையும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அதான் ஏதோ ஒரு வீடியோ எடுத்தாங்க, அதுலேயும் சொன்னேன் நான். மொத்த ஆட்டோ டிரைவரை சேர்ந்தா மட்டும் தான். ஸோ இதுக்கு ஒரு விடிவு காலம் போகிறோம். சேர்ந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டேன், வேலை முடிஞ்சு போச்சு. ஒரே நாளில் தெரிஞ்சிருங்க ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் தானே நம்ம என்ன ₹25 ஒரு கிலோமீட்டருக்கு ₹25 ஒரு மீட்டரை வச்சு விட்டா நம்ம யாருக்கும் அந்த சொல்ல அந்த நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். அரசாங்கம் வந்து இன்னும் அதுக்கான முயற்சி எதுவும் எடுக்கலன்றீங்களா? இத்தனை மாதமாக போட்டு தான் இருக்கிறாங்க. எடுத்தாங்களா? இவ்வளோ சரினா பரிசீலனை இப்போ ஷவர் வரைக்கும் பரிசீலனை பண்ணிருப்பாங்களா? இதெல்லாம் ஆட்டக்காரங்க வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கார்பரேட்டருக்கு எல்லாம் இதான் மொத்தம் வித்தாச்சு. அவ்வளோதான். இது வரைக்கும் யாரும் அதை பற்றி அரசாங்கத்திலேருந்து யாரும் அதை பற்றி எதுவும் பேசலை. பேசினானா இது எப்பயோ போகிறான்னு அப்பயே பேசியிருக்கணுமே. ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்களே. என்ன நம்ம என்ன சொன்னேன் அன்றைக்கி சொன்னேன், ஓட்டு போட மட்டும்தான் நம்ம தேவை. நீ எக்கறக்கிட்ட போ, உன் புள்ள படிக்காமல் நீ சாப்பிடாம போ, ஏதாவது குட்டிச்சோறு ஆகுமா? இதுதான். அடுத்த எலெக்ஷனில் உங்கள் ஓட்டே போட மாட்டேன். அப்புறம்
ஓட்டு போடுறதெல்லாம் போதும். நான் ஓட்டு போட்டு எனக்கு கீழே போனது தான் போதும். ஓட்டை போட மாட்டேன். என்னத்துக்கு ஓட்டை போட்டு மேலே இருக்கிறோம் மேலே போயிட்டிக்கிறான், கீழே இருக்கோம் இன்னும் கீழே போயிட்டிக்கிறான். எந்த எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் இருக்கு அப்படின்னீங்களா? எல்லாமே அப்படி தான். யாரும் ஓட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓட்டு போட்டு எங்கேயாவது போவான், அங்கேயும் சென்னையிலேருந்து செலவு பண்ணிக்கிட்டு போய் நான் யாருக்கு போட்டேன்னா ஒரு ஆளுக்கு தான் போட்டுக்கிறேன் இது வரைக்குமே. என்னத்த சொல்கிறது, நான் டிஎம்கே தரேன். இதில் என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, டிஎம்கே தரேன் இது வரைக்கும் எதுவுமே போட்டதில்லை நான். ஆனால் இப்போ உங்களுக்கு மனக்கசப்பா இருக்கு. மனக்கசப்பாக சாவர நிலமை முச்சந்திர போய் நின்று என்ன சொல்கிறாங்க, இப்படி காரில் இங்கே குதிக்குது அங்கே குதிக்கான்னு தெரியாமல் உட்காந்து கிடக்கணுமா? ஏதோ ஒரு பொழப்பு சரி போச்சு அந்த சரி பாண்டி பிள்ளை காப்பாற்றணும் சரி ஏதோ ஒன்று குடிச்ச போனோம் ஏதோ ஒரு நினைக்கிறேன் மீட்டுக்கு இம்மா யோசனை யாருன்னு கேட்குறேன் கவர்மெண்ட்டுக்கு. நான் கேள்வியாக வைக்கிறதுக்கு என்ன யோசனை? 25 ரூபா ஒரு மீட்டர் டிஜிட்டல் மீட்டர் வச்சு விட்டா போனால் 1 கிலோமீட்டர் போகிறாங்க 25 ரூபா கொடு, 2 கிலோமீட்டர் போகிறாங்களா 50 ரூபா கொடு. வேலை முடிஞ்சு போச்சு. இதை செய்கிறதுக்கு இம்மா யோசனை. ஓட்டு போட்ட பார்க்கலாம் பைத்தியக்காரன் எல்லாமே. குடும்பம் என்னத்த சொல்கிறது, குடும்பத்தை நினைக்கிறதா எதை நினைக்கிறதே தெரில. ஐயோ விட்ருங்க ஆளை இப்போ எனக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. சரிங்கண்ணா, சரி, நன்றிண்ணா. சரி.